என்னது, பிரதமர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரா? யாரு, நம்ம பிரதமர் மோடியா? இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கடந்த 10 வருடத்துல நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்கல்ல. நீங்க நம்பித்தான் ஆகணும். சரி, யாரிடம் தான் பிரதமர் மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாரு? பொதுவாக பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதில்லை. அப்படி வருவதாக இருந்தால் அது முழுக்க முழுக்க தேர்தல் சித்தாந்தங்கள் சார்ந்ததாகவே இருக்கும். அப்படி இந்தியாவின் மிக முக்கிய மாநிலமான மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அம்மாநில மக்களிடம் பிரதமர் மோடி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்காரு. இந்தியாவில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் அதிகம் கவனிக்கக்கூடிய மாநிலமாக இருப்பது என்னவோ மகாராஷ்டிரா தான். ஏன்னா எல்லாவற்றையும் அரசியல் தான் முடிவு செய்யும் என்றாலும் அரசியலை முடிவு செய்வதற்கு பணம் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அந்த பணம் படைத்த இந்தியாவின் மொத்த பணக்காரர்களும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. இந்தியாவின் வர்த்தக தலைமையகம் மும்பையை தலைநகரமாக கொண்டது இந்த மாநிலம். இந்திய வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் எப்படி தமிழ்நாட்டில் திராவிடம் ஒரு சித்தாந்தமோ அதுபோல அங்கு மராட்டியம் ஒரு சித்தாந்தமாக இருக்குது. அதிலும் வீர சிவாஜி மராட்டியத்தில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னராக கருதப்படுகிறார். மராட்டிய அரசியலை அவரை தவிர்த்து விட்டு ஒரு காலமும் கடந்து போக முடியாது. இவ்வாறு இருக்க அவருடைய சிலை ஒன்று சமீபத்தில் ஏற்பட்ட மழையின் காரணமாக உடைந்தது. பகிரங்கமாக மோடி அவர்கள் மராட்டிய மக்களிடம் மன்னிப்பு கேட்டது அப்படின்னு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த மராட்டிய தேர்தலில் நடைபெற போகுது. மொத்தமாக மராட்டிய மாநிலத்தினுடைய தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் இருக்குது போன்ற முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காணலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உங்கள் அரசியல் பலகு. மன்னிப்பு கேட்ட மோடி. பிரதமர் மோடி இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தா அவரு டிமானிட்டேஷனுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கணும். நாடு முழுவதும் நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்முறை சம்பவங்களுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கணும். மணிப்பூர்ல மாத கணக்காக நடந்த கலவரங்களின் மூலமாக வன்முறையின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கணும். இந்த நாடு முழுவதும் சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக இன்று வரை தாக்கப்படுவதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் எண்ணற்ற விவகாரங்கள்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் அதற்கெல்லாம் அமைதி காத்த நமது பாரத பிரதமர் இன்னைக்கு ஒரு விவகாரத்துக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்குன்னா, மகாராஷ்டிராவில் கடந்த டிசம்பர் மாதம் திறக்கப்பட்ட வீர சிவாஜியின் சிலை உடைக்கப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஒரு சாதாரண காலமாக இருந்தால் நிச்சயமாக பிரதமர் மோடி இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாரு, கடந்து போயிருப்பாரு. ஆனா இப்ப தேர்தல் காலம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்படுற பாஜகவால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்களுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த முடியல. இவங்க எப்படி இந்தியாவுக்கான மொத்த தேர்தலையும் ஒரே மாதிரி நடத்துவாங்கன்றது $1 மில்லியன் கொஸ்டின்னே சொல்லலாம். 2024 பொது தேர்தலுக்கு பிறகு பாஜக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியான தேர்தல்னா தற்போது நடைபெற இருக்கக்கூடிய 4 மாநில தேர்தலை சொல்லலாம். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா. இதுல மகாராஷ்டிரா தேர்தல் தான் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை போன்று கிடையாது. அது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்திய பொருளாதாரத்தின் தலைமையகம். அந்த மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா ஒரு கட்சி ஆட்சியை நடத்துவதற்கு, தேசிய அளவில் ஆட்சியை நடத்துவதற்கு மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஃபண்டு ஃப்ளூவெண்டா பொருளக்கூடிய ஒரு மாநிலம். எனவே அந்த மாநிலத்தில் எப்படியாவது தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக விரும்பும். சென்ற முறை நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சியை பிடித்தது. சிவசேனாவின் தலைவராக இருந்த பால் தாக்கரேவினுடைய மகன் உத்தவ் தாக்கரே அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. பாஜக கூட்டணியிலிருந்து உத்தவ் தாக்கரே விலகுறாரு. அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவு கொடுத்து அவரை மாநில முதலமைச்சராக ஆக்குறாங்க. இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட பாஜக பல்வேறு விவகாரங்களை கையாண்டு உத்தவ் தாக்கரேயிடம் இருந்த ஒரு முக்கிய நபராக கருதப்பட்ட சிண்டே அவர்களை பிரித்து அவர்கள் மூலமாக ஒரு எம்எல்ஏக்களை பிரித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார் அவருடைய உறவினர் அஜித் பவார் அவர்களை பிரித்து இப்படி பல்வேறு வியூகங்களை வகுத்து மகாராஷ்டிராவில் தன்னுடைய ஆட்சியை ஸ்டாண்ட் பை பண்ணிக்கிட்டாங்க. இன்று நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு பாஜக தலைமையிலான கூட்டணி அரசுல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கல. மிகப்பெரிய தோல்வியை பாஜக மகாராஷ்டிராவில் தழுவினாங்க. காரணம் இந்தியா கூட்டணி. அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இவங்க மூவருடைய கூட்டணி அங்க
ஒரு அல்டிமேட் கூட்டணியாக தான் இருக்கு. பாஜகவிற்கு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்காங்க. அதன் விளைவாக தான் இன்று வரை மகாராஷ்டிராக்கான தேர்தல் தேதியே தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்கல. இந்நிலையில பாஜக கட்சியினுக்குள்ள கூட்டணி பிரச்சனை என்னன்னா, அடுத்த முதல்வர் யாரு? சிண்டே இப்ப கூட்டணி தலைவராக இருக்கு, அதாவது முதல்வராக இருக்காரு. மறுபடியும் தன்னைத்தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேணும்னு சிண்டே நினைக்கிறாரு. பாஜக இல்ல இந்த முறை நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஜித் பவாரை சேர்த்தது தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் தோத்ததுக்கு காரணம். ஏன்னா இதற்கு முன்பு அஜித் பவாரை பாஜக எப்படி ப்ரொமோட் பண்ணுச்சுன்னா, 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கக்கூடிய நபர்னு சொல்லி பாஜக தான் அவரை அதிகமாக விளம்பரப்படுத்தியது, ஊழல்வாதின்னு. அதே அஜித் பவார் பிஜேபியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவே அவர் ஆக்கப்பட்டிருக்காரு. அப்பதான் இந்த வாஷிங் மிஷினில் போட்டு பாஜக எப்படி ஊழல்வாதிகளை வெளுக்க வைக்குது அப்படின்றது ட்ரெண்ட் ஆச்சு. பாஜகவினுடைய இச்செயலை, ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜக செய்யக்கூடிய இச்செயலை RSS ரசிக்கவில்லை. அதனால மகாராஷ்டிரா களத்தில் RSS வேலையும் செய்யல. இப்படி உள்நாட்டு குழப்பங்கள் மகாராஷ்டிராவில் தலைவிரித்து ஆடும் பொழுது இதையே அவங்களால சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சரத்பவார் என்ன சொல்றாருன்னா, அதிகமான சீட்டு ஜெயிக்கிறவங்கள நம்ம முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்றாரு. இன்னைக்கு களத்துல ராகுல் காந்தி இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை உடனே களத்துல போய் கூட்டணி பிரச்சனையை முடிக்கிறாரு. ஹரியானால ஆம் ஆத்மி கட்சியை இணைச்சுக்கிறாரு. சமாஜ்வாதி பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு யாரையும் விடுறதில்ல. எந்த பாஜகவினுடைய பலம் என்ன அப்படின்றத இன்றைய தேதியில சரியாக அறிந்து கொண்ட ஒரே அரசியல்வாதி யாருன்னா அவர் ராகுல் காந்தி தான். அதனாலதான் பாஜக எங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான வேலைகளை செய்யுமோ அங்கெல்லாம் களத்தில் நேரடியாக இறங்கி அங்க கூட்டணியை வலுப்படுத்துற வேலையை ராகுல் காந்தி செய்யறாரு. சோ என்ன விலை கொடுத்தாவது மகாராஷ்டிராவில் சிவசேனா, சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் இந்த கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்கு. இந்நிலையில எப்படா மகாராஷ்டிராவுடைய தேர்தலை நடத்துறது அப்படின்னு பாஜக திணறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தலையில இடியாக விழுந்த ஒரு செய்தி தான் வீர சிவாஜி அவர்களுடைய சிலை உடைப்பட்ட சம்பவம். முதல்ல வீர சிவாஜி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுடைய வரலாற்றுல அவரை பிரிச்சுட்டு நீங்க மகாராஷ்டிராவோட வரலாறை எழுத முடியாது. அந்த அளவுக்கு மராட்டியர்கள் ஒவ்வொருவரும் நேசிக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் வீர சிவாஜி. அந்த சிவாஜி அவர்களுக்கு மராட்டியத்துல கடந்த டிசம்பர் மாதம் கடற்படை தினத்தன்று ஒரு சிலை வைக்கப்படுது. அதை பிரதமர் மோடி ரொம்ப மகிழ்ச்சியோட திறந்து வைக்கிறாரு. இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரால ஒரு மழை, காற்றுடன் கூடிய மழை பெய்யுது. அந்த மழையில அந்த சிலை உடைஞ்சிருது. மகாராஷ்டிரால சிவாஜி அவர்களுக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சிலை வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட சிலை 8 மாதத்துக்கு முன்பு வைத்தது உடைஞ்சிருச்சு. இது சிவாஜி அவர்களுக்கு செய்யப்பட்ட அவமரியாதை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் சரியா கையில் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணினுடைய முக்கியமான மன்னருக்கு வைக்கப்பட்ட சிலையை கூட தரமற்ற சிலையாக செய்கிறார்கள். இதுல கூட ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேரணியை நடத்துறாங்க. அந்த பேரணி மும்பை தாஜ் ஹோட்டல் கிட்ட இருந்து கிளம்புறாங்க. அதாவது எப்படின்னா, செருப்பை கையில வச்சுக்கிட்டு அதை வைத்து அடிப்பது போன்ற ஒரு காட்சி அமைப்பு, அதை வகைப்படுத்துற மாதிரி ஒரு பேரணி. பெரிய பிரம்மாண்டமான அளவுல உத்தவ் தாக்கரே, சரத்பவார் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்னு சொல்லி பிரம்மாண்டமான கூட்டம். பேரணி மிகப்பெரிய வெற்றி. இந்த பேரணியை பார்த்து பாஜக அங்க கலங்கி போயிருக்கு. எந்த அளவுக்கு கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எதிர்க்கட்சியாக கூட இருப்பவர்கள் போராட்டம் நடத்துறது நியாயம் தான். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சிண்டே தலைமையில சிவசேனா கட்சிக்காரங்களே போராடுறாங்க. அவங்க கையில தான் ஆட்சி இருக்கு, அவங்களும் போராடுறாங்க. ஓகேங்களா? அது போக சிலை செய்தவர் கடைசி அவரும் கைது செய்யப்பட்டுட்டாரு. ஒன் மோர் திங், இந்த விவகாரம் பாஜகவிற்கு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு. அதனால தான் இதுவரை யாருக்கும் மன்னிப்பு கேட்டு விடாத பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக மராட்டிய மக்களிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ பிரதமர் மோடி அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கும் அளவிற்கு மராட்டிய மாநிலத்தில் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் மராட்டிய மாநிலத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. இன்னும் கூட்டணி கட்சிகளில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு இன்னும் முடிவு செய்யப்படலை. யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது பிஜேபி சைட்லையும் முடிவு செய்யப்படலை, இந்தியா கூட்டணியிலையும் முடிவு செய்யப்படலை. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. இது சம்பந்தமான அடுத்த அப்டேட்டுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம். நன்றி.